ஜாதி வாரியாக கணக்கு எடுக்கணும்னு சொன்னதே காங்கிரஸ் தான். அப்புறம் திமுக. ஜாதி வாரி கணக்கு எடுத்து எத்தனை மெம்பர் இருக்கான்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்வீங்க? இடஒதுக்கீடு நிறைய எல்லாருக்கும் கொடுப்பீங்களா? வாரி வாரி வழங்குவீங்களா? ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டா இவர் நாடார், அவர் தேவர், இவர் நைனா, இப்படியே இது முதலியார், இது வெள்ளாளர் அப்படின்னு நிறையா அதிகப்படியாக இருந்தாங்கன்னா என்ன செய்வீங்க? அவங்களுக்கெல்லாம் உரிமை கிடையாதுன்றீங்களா? வேலை வாய்ப்பில் உரிமை கிடையாது, இடஒதுக்கீடு கிடையாதுன்னு சொல்லிடுவீங்களா? எதற்காக இந்த நாடகம்? அரசியல் நாடகம். ஜாதியை வைத்து அரசியல் செய்யாதீர்கள். அவங்கவுங்க வீட்டிலே ஜாதி இல்லை. ஆமாம், இவன் பொண்ணு அவன் கொண்டு போயிடும், அவன் மகனை இவன் கூட்டு வந்துடுறாங்க. வேறு வேறு ஜாதியில் நடக்கல சார். நாட்டு நடப்பை சொல்கிறேன். இப்போ போய் நான் இன்றைக்கி ஃபுல்லாக ஜாதியை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன். ஜாதி உரையங்கிட்டு இருந்தது, தட்டி எழுப்புறீங்க. நல்லதா அது? ஜாதியை வைத்து அரசியல் செய்யாதீங்க. ஜாதியை வைத்து அரசியல் செய்யாதீர்கள். அரசியலில் நுழைந்து ஜாதியை வளர்க்க பாருங்கள், மேம்படுத்த பாருங்கள். ஜாதியை மட்டம் தட்டாதீர்கள். எங்கே பார்த்தாலும் ஜாதியை நீக்கும், ஜாதியை நீக்கும்னு நீக்கிட்டால் உடனே அவங்க மேன்மக்கள் ஆயிடுவாங்களா? அவங்கள வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும்.